அண்மை செய்தியை பார்க்கிறோம். சென்னை போரூரில் இருந்து ஆளில்லா மெட்ரோ ரயிலில் ஆய்வு செய்ய உள்ளார் முதலமைச்சர் விஜய். தற்போது அங்கு பாதுகாப்பானது அதிகரிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினியிடம் தகவல்களை கேட்கலாம். நந்தினி, முதலமைச்சர் மெட்ரோ பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் மெட்ரோ ரயிலில் பயணம் மேற்கொண்டு ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். இதற்காக தலைமைச் செயலகத்திலிருந்து புறப்படக்கூடிய முதலமைச்சர் ஓமந்தூரார் அரசினர் தோட்ட மெட்ரோவில் இருந்து பயணம் மேற்கொள்கிறார். இங்கிருந்து நந்தனம் வரை மெட்ரோ ரயிலில் பொதுமக்களுடன் முதலமைச்சர் பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். இதன் காரணமாக ஓமந்தூரார் அரசினர் தோட்ட வளாகத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. சுமார் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் முழுமையான பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பார்த்தோமென்றால் வரக்கூடிய பயணிகள் அனைவருமே முழுமையான பரிசோதனைக்கு பிறகுதான் உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்திலிருந்து மெட்ரோவில் பயணம் மேற்கொள்ளும் முதலமைச்சர் நந்தனம் வரை பயணம் மேற்கொள்கிறார். அங்கு மெட்ரோ அலுவலகத்தை நேரில் பார்வையிட்டு அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்கிறார். அதன் தொடர்ச்சியாக கத்திப்பாரா மேம்பாலத்திலிருந்து அங்கு கட்டுமான பணிகளை பார்வையிடுகிறார். அதன் தொடர்ச்சியாக அங்கிருந்து போரூர் செல்லக்கூடிய முதலமைச்சர் போரூரிலிருந்து பூந்தமல்லி வரை ஆளில்லா மெட்ரோ ரயிலில் பயணம் மேற்கொள்கிறார். அதன் பிறகு பூந்தமல்லியிலிருந்து போரூர் வரையில் ஆளில்லா மெட்ரோ ரயிலில் பயணம் மேற்கொள்ளும் முதலமைச்சர் அதன் பிறகாக தன்னுடைய இல்லத்திற்கு புறப்பட்டு செல்ல இருக்கிறார். குறிப்பாக மெட்ரோ ரயில் சேவை எவ்வாறு செயல்படுகிறது, பொதுமக்களுக்கு அனைத்து ஏற்பாடுகளும் முழுமையாக செய்யப்படுகிறதா என்பது குறித்து பொதுமக்களிடம் முதலமைச்சர் நேரடியாக கேட்டறிவார் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் மெட்ரோ ரயிலில் இருந்து மெட்ரோவில் பயணம் மேற்கொள்ளும் முதலமைச்சர் நந்தனம் வரை பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். அப்போது பொதுமக்களுடன் பல்வேறு கலந்துரையாடல்களை முதலமைச்சர் மேற்கொள்வார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக இங்கு முழுவதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி.